இணையவழி சூதாட்டத்தால் கடந்த 3 நாட்களில் 2 உயிர்கள் பறிபோயிருப்பதை குறிப்பிட்டுள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், இந்த விவகாரத்தில் தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேல்முறையீட்டு மனுவை விரைந்து விசாரணைக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில், சென்னையை அடுத்த மானம்பாக்கத்தைச் சேர்ந்த விமானப்படை வீரர் சைதன்யா என்பவர் இணையவழி சூதாட்டத்தில் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்து கடனாளி ஆனதால் தமது 8 வயது குழந்தையை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு தாமும் தற்கொலை செய்து கொள்ள முயன்றிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். காவல்துறை விரைந்து செயல்பட்டதால் தற்கொலை முயற்சியிலிருந்து அவர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். இணையவழி சூதாட்டத்தில் பணத்தை இழந்த தந்தை குழந்தையை கொலை செய்திருப்பது பெரும் அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. விமானப்படையில் பணியாற்றி வரும் சைதன்யா இணையவழி சூதாட்டத்திற்கு அடிமையாகி லட்சக்கணக்கில் பணத்தை இழந்துள்ளார். ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த அவர் சொந்த ஊரிலிருந்த சொத்துக்கள் அனைத்தையும் விற்பனை செய்தும் கூட கடனை அடைக்க முடியவில்லை. அவரது மாத ஊதியத்தை விட ஒவ்வொரு மாதமும் கடனுக்காக செலுத்த வேண்டிய தொகை அதிகமாக இருந்ததாக கூறப்படுகிறது. கடனை திரும்ப அடைக்க வழியே இல்லாத சூழலில் மகனை கொன்று தாமும் தற்கொலை செய்து கொள்ள முயன்றிருக்கிறார். இணையவழி சூதாட்டம் எத்தகைய கேடுகளை எல்லாம் ஏற்படுத்தும் என்பதற்கு இந்த நிகழ்வுதான் கொடூரமான எடுத்துக்காட்டு ஆகும். கடந்த காலங்களிலும் இத்தகைய நிகழ்வுகள் அதிக அளவில் நடந்ததால் தான் அவற்றை தடுக்கும் நோக்குடன் இணையவழி சூதாட்ட தடை சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தியது. பாமக முயற்சியால் தமிழ்நாட்டில் இணையவழி சூதாட்ட தடை சட்டம் 2 முறை நிறைவேற்றப்பட்டும் கூட திறமை சார்ந்த விளையாட்டுகளான இணையவழி ரம்மி, போக்கர் போன்றவற்றை அந்த சட்டங்களின் மூலம் தடை செய்ய முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததன் காரணமாக இணையவழி சூதாட்டங்கள் மீண்டும் தழைத்து அப்பாவி மக்களின் உயிர்களை பறிக்கத் தொடங்கியுள்ளன. இணையவழி சூதாட்டத்தில் பணத்தை இழந்ததால் கடந்த 3 நாட்களில் நிகழ்ந்த 2வது உயிரிழப்பாகும். 3 நாட்களுக்கு முன் மதுரையை அடுத்த திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த ஆசிரியர் சரவணன் தொடர்வண்டி முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இணையவழி சூதாட்டங்களுக்கு தடை விதிக்கப்படவில்லை என்றால் இத்தகைய உயிரிழப்புகளை தடுக்க முடியாது என்பதை தமிழக அரசு உணர வேண்டும். ஆனால் உணர்ந்ததாக தெரியவில்லை. இணையவழி ரம்மியை தடை செய்ய முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதுதான் ஒரே தீர்வாகும். உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டு விட்டதாக சட்ட அமைச்சர் ரகுபதி கூறியிருக்கும் போதிலும் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. கடந்த சில நாட்களில் மட்டும் தமிழ்நாட்டில் இணையவழி சூதாட்டம் 2 உயிர்கள் பலியாகிவிட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தில் செய்யப்பட்டுள்ள மேல்முறையீட்டு மனுவை விரைவாக விசாரணைக்கு கொண்டுவர தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.